அனைவரையும் சூழல் உரையாடலுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் காண இருக்கும் உரையாடல் கண்ணுக்கு தெரியாமல் களவு போகும் நீர் சூழலியல் நூல் அறிமுகம். அறிமுகம் செய்பவர் திரு நாகார்ஜுன் அவர்கள். நீரின்றி அமையாத உலகு. நீர் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதும் அதன் தேவைகள் குறித்தும் இதற்கு முன் நமது சூழல் அறிவும் வரிசையில் நீரெழுத்து நூல் அறிமுகம் மற்றும் நிலத்தடி நீரும் மேலாண்மை அறிமுகம் வாயிலாக நமக்கு ஒரு புரிதல் கிட்டிருக்கும். கூடுதலாக நீர் நுகர்வு என்று நாம் யோசிக்கையில் பிரதானமாக தினமும் குளிக்க அதாவது சமைக்க பயன்படும் என நேரடி புழக்கமே நினைவிற்கு வரும். இதை தவிர்த்து நாம் மறைமுகமாகவும் நீரை நுகர்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு மறைமுகமாக பயன்படுத்தும் நீரிலும் அரசியல் விளையாடி கொண்டிருக்கிறது. எப்படி என்று நாம் சிந்தித்தால் இந்த உரையாடல் அதற்கு ஒரு தீர்வாக இருக்கும். வாருங்கள், சூழல் அறிவும் வரிசையில் எழுத்தாளர் நக்கீரன் ஐயா அவர்கள் எழுதிய கண்ணுக்கு தெரியாமல் களவு போகும் நீர் நூல் அறிமுகத்தின் மூலம் அறிந்து கொள்வோம். சூழலியல் எழுத்தாளர் நக்கீரன் ஐயா குறித்த சிறு அறிமுகம். தமிழகத்தில் உள்ள மிக முக்கியமான சூழலியல் எழுத்தாளர்கள் ஒருவர், மிக முன்னோடியான ஒரு எழுத்தாளரும் கூட. அடுத்தது போய்க்கலாம் சகோ. இவர் எழுதிய முக்கிய நூல்கள் காடோடி மற்றும் நீர் எழுத்து. இந்த புகைப்படத்தில் இவர் எழுதிய முக்கிய நூல்கள் அனைத்தையும் குறித்துள்ளோம். ஒவ்வொரு நூல்களும் தனித்துவம் பெற்றவை. நீரெழுத்து என்பது சமகாலத்தில் நீர் குறித்து 360 கோணங்களிலும் ஆராயப்பட்ட ஒரு ஆய்வு நூல். நீர் அதிகாரம், அரசியல், பண்பாடு, அறிவியல், கலாச்சாரம் என அனைத்து வகையாகவும் நீரை குறித்து ஆராய்ந்து சமகாலத்தில் நம் நீரை எவ்வாறு பயன்படுத்தி வருகிறோம், எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், வருங்கால தலைமுறைகளுக்கு நீரை எவ்வாறு கைமாட்டி கொடுப்பதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு மிக தெளிவான ஒரு நூல் நீர் எழுத்து. காடோடி நூல் காடுகளை குறித்தும் இயற்கை குறித்தும் ஒரு நல்ல ஒரு புரிதல் கிடைப்பதற்காக நிச்சயம் அனைவரும் ஆரம்ப கட்டத்தில் வாசிக்க வேண்டிய ஒரு நூல். இது போல் புட்டி நீர், திருடப்பட்ட தேசம், கார்பரேட் கோளாறு, பால் அரசியல், எறும்புகள், ஆறுகள், மனிதர்களும் ஒவ்வொரு நூறும் ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்துக்களை தெளிவாக விளக்கும் வேண்டும். வாய்ப்பு கிடைக்கோர் நிச்சயம் இவருடைய அனைத்து புத்தகங்களையும் வாங்கி வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு முன்னர் நீர் எழுத்து மற்றும் காடோடி குறித்து நம் சூழல் அறிவும் வரிசையில் அறிமுகம் செய்துள்ளோம். வாய்ப்பு கிடைப்போர் அந்த அறிமுகத்தையும் பார்த்துவிட்டு தாங்கள் நிச்சயம் வாங்கி வாசித்து இயற்கை பற்றி, சூழலியல் பற்றி ஒரு புரிதலை பெற்று அவைகளை பாதுகாக்க முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து இன்று நம்முடன் உரையாட இருப்பவர் திரு நாகார்ஜுன் அவர்கள். சூழல் அறிவும் குழுவின் மிக முக்கியமான பங்களிப்பாளர். தொடர்ந்து அனைத்து சூழல் அறிவும் நிகழ்வுகளிலும் பங்கேற்று சூழல் குறித்த புரிதலை பெற்று வெகுஜன மக்களுக்கு கொண்டு செலுத்துபவர் மிக முக்கியமான ஒருவர். இவரை பற்றிய சிறு அறிமுகம். தகவல் தொழில்நுட்பத்தில் வேலை செய்து வருபவர். இந்த ஊரடங்கு காலம் பலருக்கும் தன் வேகமான வாழ்க்கையை நிறுத்தி நம்மை சுற்றி இருக்கும் விடயங்களையும் அங்கங்களையும் குறித்து கவனிக்கும் ஒரு காலமாகவும் அமைந்துள்ளது. அவ்வாறு நமது சூழலையிலும் மற்றும் சமூகம் மீது ஆர்வம் கொண்டு அதனை புரிந்து கொள்ள வாசிப்பை தூண்டுகோலாக வைத்து தன்னால் இயன்றதை செய்து வருகிறார். கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நாகா. தங்களுடைய உரையை தொடங்கலாம். நன்றி அண்ணா. அண்ணா சொன்ன மாதிரி நம்ம நீர் பயன்பாடு அப்படின்னு யோசிச்சாலே நேரடி புழக்கம் தான் நமக்கு வரும். அதை தவிர்த்து நம்ம மறைமுகமும் தினசரியா பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த நூல்ல பிரதானம் பார்த்தீங்கன்னா, இந்த அந்த மறைமுகம் பயன்படுத்துற நீரும் அந்த நீர்னால வர பிரச்சனையும், அந்த நீர்னால பிரச்சனை நம்ம தற்போது நன்னீர் நிலை எப்படி இருக்குன்றத பத்தியும் தரவுகள் உடையும் உலக அரசியல், தமிழகத்தோட நிலை என்னென்ன எல்லாத்தையும் கொண்டு மையமாக தான் இந்த நூல் வந்து நக்கீரன் எழுதியிருப்பாரு. அதை பத்தி நம்ம பார்ப்போம். அடுத்து இப்போ நூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நன்னீருக்கான அடிப்படை தேவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போனோம்னா அடுத்தடுத்து நூலை பற்றி சொல்வதற்கும் தொடர்ச்சியாகவும் இருக்கும், ஒரு தேவையான புரிதலாகவும் இது இருக்கும். இப்ப நன்னீர் பத்தி கொஞ்சம் பார்ப்போம். இப்ப என்னன்னா, உலகம் தோன்றியதுல இருந்து இப்ப வரைக்கும் அதே அளவு நீர் தான் இருக்கு. ஏறவும் இல்லை, குறையவும் இல்லை. அதே நீரை தான் நம்ம இவ்வளவு வருஷமா பயன்படுத்திட்டு வரோம். இப்போ அந்த இருக்கிற உலகத்துல நீர் எல்லாம் 100 விழுக்காடு நீருன்னு அப்படி எடுத்தோம்னா அதுல 97 விழுக்காடுன்றது உப்பு நீராகவும் உவர் நீராகவும் பெருங்கடலையும் கடல்லையும் இருக்கு. மீதி 3 விழுக்காடு தான் நன்னீர். இப்ப இந்த 3 விழுக்காடுலையும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 70 விழுக்காடு வந்து துருவத்துல வந்து பனிக்கட்டிகளாவோ பனிப்பாறைகளாக தான் உறைஞ்சு கிடக்கு. மீதி 30 விழுக்காடுல தான் நன்னீர் ஆதாரமா இருக்கு. அதாவது ஆறு, ஏரி, நிலத்தடி நீருன்ற இந்த நன்னீர் ஆதாரமா இருக்கு. இதைதான் நம்ம வந்து இவ்வளவு வருஷமா இத்தனை கோடி மக்கள், உலக மக்கள் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய நீர் கூட. இதுதான் நம்ம தினசரியும் பயன்படுத்தக்கூடிய நீரும் கூட. அடுத்து இப்போ நன்னீர் பற்றாக்குறைன்றது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நன்னீர் பற்றாக்குறைன்ற வார்த்தையை நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இதுக்கு காரணங்கள் அப்படின்ற பார்த்தோம்னா நிறைய காரணங்கள் சொல்லிட்டே போகலாம். சில காரணங்கள் என்னன்னா, அளவுக்கு மீறிய நீர் நுகர்வும், மக்கள் தொகை அதிகரிப்பும், காலநிலை மாற்றம் என சொல்லிட்டு போகலாம். இதுலயும் முக்கியமான ஒரு காரணி என்னன்னு பார்த்தோம்னா, இந்த அளவுக்கு மீறிய நீர் நுகர்வுனால வர கழிவு நீர்களும் நீர் மாசுபாடும் தான். அந்த நீர் மாசுபாடை நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஒன்று வந்து சாம்பல் நீர், இன்னொன்று கருப்பு நீர். முதல்ல சாம்பல் நீர் பத்தி தெரிஞ்சுக்கலாம். சாம்பல் நீரை வந்து எளிமையா விளக்கணும்னா, இப்போ ஒரு நன்னீர் வச்சுக்கோங்க. நன்னீரை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து கழிவுகளை வந்து அதுல விடுறதுனால அந்த நீரே அதுக்கப்புறம் வந்து பயன்படுத்த முடியாத நீரா மாறுது.
அந்த நீரை தான் நம்ம சாம்பல் நீர்ன்னு சொல்றோம். எடுத்துக்காட்டா இப்போ நம்ம வீட்ல இருக்கிற நம்ம வீட்ல இருந்து வெளில போற பெரும்பாலான நீரே சாம்பல் நீர்ன்னு சொல்லலாம். இப்ப நம்ம எ குளிக்க நம்ம சோப்பு பயன்படுத்தணும். அதாவது எழில் கட்டிய பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். அதன் மூலியமா அந்த எழில் கட்டியில இருக்கிற ரசாயனமும், கனிம பொருளும், கரிம பொருள் எல்லாமே நீர்ல கலந்து, அது ஒரு சாம்பல் நீரா மாறி, அதுக்கப்புறம் அந்த நீர நம்ம பயன்படுத்த முடியாத அளவுக்கு அந்த நீர் மாறிடும். இததான் சாம்பல் நீருன்றத நம்ம சொல்றோம். இப்போ சாம்பல் நீர் குறித்து இது இது வந்து நம்ம இன்னும் விவரிச்சு கூட பேசலாம். ஆனா இதுக்கு முன்னாடியே நம்ம தனிநபர் மாற்றத்திலயும், தனிநபர் மாற்றமா என்னலாம் பண்ணலான்றத பற்றியும், முந்தைய சூழலழிவு நிகழ்வான சூழலியலும் தனிநபர் மாற்றத்துல வந்து தீபக் அண்ணா வந்து இன்னும் விவரிச்சா இந்த சாம்பல் நீர் குறித்து, சாம்பல் நீர் பற்றியும், அதனோட சிக்கல் என்ன? அதுக்கான தீர்வா நம்ம என்னெல்லாம் தனிநபர் மாற்றமா பண்ணலான்றது, ஆ அ தீபக் அண்ணா அந்த நிகழ்வு ப விவரிச்சிருப்பாரு. அத நம்ம அது பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சாம்பல் நீருக்கான அடிப்படை தகவலோட புரிஞ்சுட்டு அடுத்த ஸ்லைட் போலாம். இப்போ அடுத்தது வந்து கருப்பு நீர். இது வந்து நான் சாம்பல் நீருக்கும் அடுத்த நிலை கூட சொல்றேன். இப்போ நன்னீர்ல வந்து குறிப்பிட்ட அளவு கழிவுகள் கலக்கப்படுதுன்னா, அது வந்து சாம்பல் நீர் தான் வருது. இந்த சாம்பல் நீர்ல இன்னும் அந்த கழிவுகளோட அடர்த்தி அதிகமாகினா, அது வந்து நம்ம கருப்பு நீர்ன்னு வரையறுக்கிறோம். இதுல வந்து என்னன்னா, இன்னும் அதிக ரசாயனமும், அதிக கரிம பொருட்களும் கலந்திருக்கும். உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா, இப்போ நம்ம வீட்டு கழிவறைகள் கூட இந்த மனிதவோட கழிவுகள்ல வந்து அதிகமான கரிம பொருள்கள்ன்றது இருக்கு. அதனாலேயே அது வந்து ரொம்ப ஆபத்தும் கூட. அது நம்ப பயன்படுத்துறதுக்கு. ஸோ அந்த நீர்லாம் நம்ம கருப்பு நீர்ன்றது வரையறுக்கிறோம். இப்போ இந்த சாம்பல் நீருக்கும், கருப்பு நீருக்கும் இருக்கிற முக்கியமான வேறுபாடு என்ன பார்த்தோம்னா, சாம்பல் நீரை நம்மளால வந்து மறுபயன்பாடு பண்ணலாம். இன்னும் எளிமையாவும் மறுசுழற்சி பண்ணலாம். பயன்பாடுன்னு சொல்லும்போது, இப்ப என்னன்னா, இப்ப நம்ம சமையலறையில வந்து அ அரிசி கழுவவோ, காய்கறி கழுவவோ நீர் கண்டிப்பா பயன்படுத்தலாம். அந்த நீர வந்து அது வந்து சாம்பல் நீர்ன்னு சொல்லுவோம். அந்த நீர வந்து நம்ம இதுக்கப்புறம் என்னன்னா, தோட்டத்துக்கோ, விவசாயத்து நிலத்துக்கோ, தொழிற்சாலைகளுக்கோ, ஏன் கழிவறைகளுக்கு கூட அந்த நீருன்றது மறுபயன்பாடு பண்ணலாம். ஆனா கருப்பு நீருன்றது போது, அந்த மறுபயன்பாடுன்னு ஒன்று கூட பண்ண முடியாது. கூடுதலா இந்த மறுசுழற்சின்றது வந்து கருப்பு நீர் பண்ணும்போது, ரொம்பவே கடினமான ஒரு வேலையும் கூட. ரொம்ப ஆற்றலும் தேவைப்படும் அதுக்கு. இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த நீர் கழிவுனால, இந்த சாம்பல் நீரும், கருப்பு நீரும் சுத்திகரிக்கப்படாம, நேரடியா நன்னீர் ஆதாரங்கள்ல விடப்படுது. அதனால அந்த ஆதாரமும் என்னன்னா, முழுவதுமா சாம்பல் நீரா, கருப்பு நீரான்றது மாறி, அத நம்பி இருக்கிற மக்களும் அது பயன்படுத்த முடியாத அளவுக்கு அந்த நீரும் மாறிடுது. அடுத்து ஆ நீர் சுழற்சி. நீர் சுழற்சி நம்மளுக்கு பலருக்கும் தெரிஞ்ச ஒரு கருத்து தான் இது. இப்ப இந்த நீர் சுழற்சியில வர மழை தான் நம்ம நன்னீர் ஆதாரத்துக்கே அடிப்படைன்னு சொல்றாங்க. இப்ப என்னன்னா, உலகத்திலேயே சுத்தமான நீர் எங்க இருக்கும்னா, இந்த மழைநீர்ல தான் இருக்கும். ஆ அப்போ ஒரு கேள்வி வரும். இயற்கையாவே நமக்கு நன்னீர் கிடைக்குது. அப்போ சாம்பல் நீர், கருப்பு நீர் பத்தி ஏன் கவலைப்படணும்? அதுவும் நீர் சுழற்சியில நீராவியா வந்து நம்மளுக்கு சுத்தமான மழை நீரா கீழ கொட்டிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வரும். இப்ப அது என்ன பிரச்சனை, இப்ப அந்த மழைநீர் வந்து நிலத்துல விழும்போது, அந்த இடத்துல இருக்கிற பொருளுக்கு ஏத்த மாரி தான் அது தன்மையும் மாறும். இப்போ நன்னீர்ல விழுந்தா அது நன்னீரா இருக்கும். மண்ல விழுந்தா அது வந்து உரியப்பட்டு நிலத்தடி நீரா சேமிக்கப்படும். இல்லன்னா கடல் நீர்ல விழுந்தா அது உப்பு நீரா இருக்கும். அதுபோல முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி, இப்ப நம்ம சாம்பல் நீர் வந்து நிலநீர் கூட, அதாவது ஆறுலலாம் கலக்கும்போது, இப்ப மழைநீரும் அந்த சாம்பல் நீர்ல விழும்போது, அதுவும் ஒரு சாம்பல் நீரா மாறுது. இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம சாம்பல் நீர் வந்து இருக்கிற எந்த நீரா இருக்கயும் நம்ம சாம்பல் நீர் வந்து கலந்துட்டே இருக்கோம் தினசரி. இப்ப அதனால என்ன ஆகுதுன்னா, அது எவ்ளோ மழை பெஞ்சாலும், அது முழுமையா அந்த நன்னீர வந்து முழுமையா நம்ம பயன்பெறக்கூடிய அளவும் ரொம்பவே கம்மியும் ஆகுது. அடுத்து சரி இதுவரைக்கும் நம்ம வந்து நன்னீர்னா என்ன? சாம்பல் நீரா என்ன? கருப்பு நீர்னா என்ன? அதனால என்ன பிரச்சனை வருதுன்னு ஒரு அடிப்படை தகவலோட தெரிஞ்சிருப்போம். இப்போ இந்த நூலுக்கான கருப்பொருளுக்கு வருவோம். மழைநீர். உயிரினங்களுக்கு தான் நீர் தேவைப்படுமான்னு பார்த்தா இல்ல. நம்ம பயன்படுத்துற நுகர்ற எல்லா பொருளுக்கும் நீருன்றது இன்றியமையாத ஒன்றா தான் இருக்கு. எப்படின்னா, ஒரு பொருள் தயாரிக்கிறோம்னா, அந்த பொருள் தயாரிப்பின் எல்லா கட்டத்திலயும் நீர் என்பது தேவையானதும் கூட. எடுத்துக்காட்டா நம்ம பலரும் தினசரி நுகர்ற தேநீருக்கான தேயிலை பொடியே எடுத்துப்போமே. அதுக்கு தேயிலை செடிய விளைவிச்சு அறுவடை செய்றதுக்கு நீர் தேவைப்படும். அடுத்து அத சுத்திகரிக்க நீர் தேவைப்படும். அடுத்து அத சிப்பமிட்டு அனுப்புறதுக்கு, அந்த சிப்பம் தயாரிக்க நீர் தேவைப்படும். அந்த தேநீர் நம்ம கிட்ட வருவதற்கு அந்த போக்குவரத்தும் வேணும். அந்த போக்குவரத்துக்கான நீரும் தேவைப்படும். இப்படி எல்லா கட்டத்திலயும் நீர் வந்து அந்த பொருளுக்கு தேவைப்படும். இப்படி பொருள் உற்பத்திக்காக பயன்படும் நீரின் கருத்தாக்கம் தான் ஆங்கிலத்துல விர்ச்சுவல் வாட்டர் சொல்லுவாங்க. இது தமிழ்ல நக்கீரன் ஐயா எப்படி சொல்லியிருப்பாருன்னா,
மறைநீர் ஒரு பொருளுக்குள்ள மறைந்துள்ள ஒரு நீர், இல்ல பொருளுக்கு மறைமுகம் பயணித்த நீர், அந்த பயன்படுத்திய நீர் என்ற பொருளை வந்து மறைநீர் என்ற சொல்ல வந்து நக்கீரனையா இந்த நூல்ல குறிப்பிடுறாரு. அடுத்து சரி, இப்படி பொருள் தயாரிப்பதற்கு குறைந்த நீர் தான் தேவைப்படுதான்னு பார்த்தா, கண்டிப்பா இல்ல. ரொம்பவே அதிகமா தான் பயன்படுது. அதுக்கு உதாரணத்துக்கு நான் இங்க 2 இது போட்டிருக்கேன். போன பக்கத்துல பார்த்த தேநீரோட அளவு போட்டிருக்கோம். தேநீர் ஒரு சிறிதளவு கோப்பை தேநீருக்கு தேவையான மழைநீர் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 லிட்டர்ன்றது தேவைப்படுது. ஒரு ஒரு நாளைக்கு நம்ம ஒரு வேளைல அந்த சிறிய கோப்பை தேநீருக்கு அவ்வளோ லிட்டர் நீர் தேவைப்படுது. இதுவே நம்ம காப்பின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 140 லிட்டர்ன்றது தேவைப்படுது. அவ்வளோ நீரை வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இது ஒரு நாள் சரி. இது ஒரு நாள் கணக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ இவ்வளோ லட்சக்கணக்கான மக்களு இந்த தேநீரை வந்து இவ்வளோ நாட்கள்னு சாப்பிட்டோம்னா, எத்தனை கோடி லிட்டர் நீரை வந்து நம்ம வருஷத்துக்கு பயன்படுத்திருக்கோன்றது யோசிச்சு பார்த்தா, எவ்வளோ மழைநீர் ஒரு பொருளுக்கான மழைநீர் செலவு எவ்வளோதுன்னு நம்மள புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கூட. இப்ப அந்த காப்பிக்கு 140 லிட்டர்ன்னு சொல்லியிருக்கோம்ல. இந்திய ஒன்றியத்தின் தரத்தின்படி நீருக்கான தர நெறைய நம்ம வச்சிருக்கோம் இந்திய ஒன்றியத்துல. அதுபடி பார்த்தா, நகர்ப்புற மக்களின் ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ நீர் பரிந்துரைக்கும் ஒரு நீர் அளவு பரிந்துரைக்கிறோம் நம்ம இந்திய ஒன்றியத்துல. அந்த நீர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, அந்த நீர் அளவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 140 லிட்டர். அந்த 140 லிட்டர் தான் ஒரு காப்பிக்குள்ள மறைந்திருக்கு. இப்படி ஒரு பொருளுக்கும் செலவிடப்படும் நீரை வந்து மறைநீர் செலவு அப்படின்றது ஆசிரியர் குறிப்பிடுறாரு. தேநீரும் காப்பியும் இங்க உதாரணத்துக்கு தான் போட்டேன். இது போல நம்ம அன்றாட பயன்படுத்தும் பொருள்களுக்கு எல்லாமே குறிப்பிட்ட மறைநீர் செலவுன்றது தேவைப்படுது. இப்போ ஆடம்பர வாழ்க்கையாக தேவைக்கு மீறி நுகர்ற பொருள் எல்லாமே மறைநீர் செலவு வந்து அதிகரிச்சுட்டே தான் போகும். இது அதிகரிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம அடிப்படை தேவைக்கான நீர் வளமும் ஒரு பக்கம் அப்படியே குறைஞ்சிட்டே இருக்கு. இங்க நம்ம ஆடம்பர வாழ்க்கையான தேவை வந்து அதிகரிக்கும்போது, இங்க இன்னொரு பக்கம் வந்து ஒரு தராசு படி பார்க்கலாம். இங்க ஏறும்போது, இங்க நம்ம அடிப்படை தேவைக்கான நன்னீர் வளமும் அப்படியே குறைஞ்சிட்டே வருது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அத்தியாவசிய தேவைக்கு வேண்டிய பொருள மட்டும் நுகர்ற மாதிரி பார்த்து வாங்கணும். மேலும் அப்படி அத்தியாவசிய தேவைக்கு வாங்குற பொருளிலையும் எதற்கு மறுநீர் செலவு குறைவா இருக்கிறதும் பார்த்து வாங்கணும். உதாரணத்துக்கு நம்ம பல் துலக்க பிரஷ் பயன்படுத்துறோம்னா, அதுக்கு பதிலா நம்ம வீட்டு பக்கத்துல ஏதாச்சும் ஒரு வேப்ப மரம் இருந்தா, அதோட குச்சிய வைத்து பல் துலக்கலாம். இந்த மாதிரி நம்ம தனிநபர் மாற்றமா மழைநீர் செலவை வந்து குறைக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் கூட. இன்னைக்கு நம்ம ஒரு குப்பி நீருக்கு 1 லிட்டர் குப்பி நீருக்கு வந்து ரூ. 20 குடுத்து தான் வாங்குறோம். ஆனா, நம்ம நுகர இந்த பொருள் ஒரு மறைநீர் செலவுடைய ஒரு பொருளுக்கு, அந்த மறைநீர் செலவுக்கு நம்ம காசே குடுக்குறதில்ல. அந்த அளவு தான் இந்த மறைநீர் செலவுன்றது எப்படி சொல்றதுன்னா, இலவசமா செலவழிச்சுட்டு இருக்கோம் நம்ப. ஒரு பொருள்லயும். அடுத்து இப்போ மழைநீர் வகைகள பார்ப்போம். மழைநீரை வந்து அது பயன்பாட பொறுத்து 3 வகையா பிரிக்கிறாங்க. பச்சை, நீலம், சாம்பல். இப்ப பச்சை மழைநீர் அப்படின்னு என்னன்னா, ஒரு பொருள தயாரிக்கிறதுக்கு நம்ம மழைநீரை நேரடியா பயன்படுத்துறோம்னா, அது வந்து பச்சை மழைநீர் சொன்னாங்க. எடுத்துக்காட்டா நம்ம வேளாண்மையே சொல்லலாம். மழைநீர் வந்து நேரடியா வயல்ல விழுந்து, அது பயிர் விளைச்சு நம்ம அது பொருளா நுகர்றோம். அடுத்தது நீல மழைநீர். நீல மழைநீர்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பொருள் தயாரிக்கிறதுக்கு நேரடியா பயன்படுத்துற நன்னீர் ஆதாரங்கள். அதாவது ஆறுல இருந்து நீர் எடுக்கிறது, நிலத்தடி நீர் எடுக்கிறது, அந்த இதெல்லாம் வந்து நீலம் மழைநீர்ன்றாங்க. எடுத்துக்காட்டா நம்ம எ தொழிற்சாலையில தயாரிக்கப்பட்ட ஒரு பொருளுக்கும் நம்ம வந்து ஏதோ ஒரு நீராத்துல இருந்து தான் தண்ணி எடுத்து அது தயாரிப்போம். ஸோ இதுதான் வந்து நீல மழைநீர். இப்போ சாம்பல் மழைநீருக்கு வருவோம். முன்பு விளக்கின சாம்பல் நீர் சொன்னோம்ல, முன்பு ஒரு சாம்பல் நீர் பத்தி நம்ம விளக்கணும்ல, அதுல உள்ளடங்கியது தான் இது. இதுல வந்து என்னன்னா, தொழிற்சாலைகள்ல வந்து ஒரு பொருள் தயாரிக்கும்போது, அந்த பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு கழிவுகளும் வெளில வரும். அந்த கழிவுகள வெளியேற்றவும், அந்த கழிவுகள நீர்த்து போக வைக்கவும் ஒரு குறிப்பிட்ட அளவு நீர் பயன்படுத்துவோம். இந்த நீரை தான் சாம்பல் மழைநீர் அப்படின்றத சொல்றாங்க. உதாரணத்துக்கு, திருப்பூர் சாயப்பட்டறைகள்ல வந்து பருத்தி ஆடைகளுக்கு சாயம் பூசுறது மூலியமா, அதிலிருந்து வர நச்சு வாய்ந்த ரசாயன கழிவுகளும் சாம்பல் மழைநீரா ஓரத்து பாலை அணையில வந்து கலக்குறாங்க. அது பற்றி விரிவா நம்ம அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இப்போ இந்த 3 மழைநீர்லயும் என்னன்னா, இந்த 3 மழைநீர்னாலும் பிரச்சனை வருது. என்னன்னா, இப்போ 2 மழைநீர்னால என்ன பிரச்சனை வருதுன்னா, இதுல வந்து இப்ப 2 மழைநீர்லயும் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ஆவியா நீர் சுழற்சியில போனாலும், முக்காவாசி நீருன்றது வந்து அந்த பொருளுக்குள்ள உறைஞ்சு கிடக்குது. அதனால நம்ம நீர் ஆதாரமும் சுருங்குது.
சுருங்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு பெரிய சிக்கல் பார்த்தோன்னா, இந்த சாம்பல் மருநீர். சாம்பல் மருநீர்னால என்ன பிரச்சனைன்னா, இப்ப சாம்பல் மருநீர் வந்து பயன்படுத்தி, அது வந்து ஒரு நீராத்துல கலக்கறனால, அந்த நீராதம் இருக்கிற நீராதாரம் ஏற்கனவே இந்த பச்சை மருநீர், நீல மருநீர் பயன்படுத்தி நீராதாரம் சுருங்கிடுச்சு. இந்த சாம்பல் நீரை வந்து அதுல கலக்கி, அந்த நீராதாரத்தையும் பயன்படுத்த முடியாத ஒரு நீராதாரமா மாத்திர்றாங்க. இதனால இந்த 3 மழைநீருன்றது ரொம்ப சிக்கலானது. முக்கியமா சாம்பல் மழைநீர் ரொம்பவே சிக்கலானது. இப்போ எல்லா பொருளுக்கும் பார்த்தோம்னா, இந்த 3 வகை மழைநீரும் ஏதோ ஒரு அளவுல, ஒரு குறிப்பிட்ட அளவுல பயன்படுத்தும். கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு பொருள் எடுத்தீங்கன்னா, அதுல வந்து கண்டிப்பா எல்லாம் பச்சை மழைநீரும் பயன்படுத்தியிருப்போம், நீல மழைநீரும் பயன்படுத்தியிருப்போம், சாம்பல் மழைநீரும் பயன்படுத்தியிருப்போம். இப்போ இவ்வளவு மழைநீர் செலவு செய்தும், நீர் மாசடைஞ்சும், இந்த பொருள்கள்லாம் நாம் மட்டும் தான் முழுமையா உட்கொள்றோமான்னா, இல்ல. இங்கு தான் உலக அரசியல் வருதுன்னு ஆசிரியர் நம்மளுக்கு வந்து சில தகவல்களோடையும் நம்மளுக்கு விளக்குறாரு. அடுத்தது நம்ம அத பார்ப்போம். ம். அடுத்த உலகப் போர் அப்படின்னு பார்த்தா, நீருக்காக தான் எனும் பலரும் கணிக்கிறாங்க. அப்படி பார்த்தா, முதல்ல அது எங்க வரும்னு யோசிச்சா, நீர் பற்றாக்குறையா இருக்கிற நாடுகள தான். அப்படி நீர் பற்றாக்குறை நாடுகள் எதுன்னு பார்த்தோம்னா, மத்திய கிழக்கு நாடுகளான முக்கியமா வளைகுடா நாடுகள் தான். ஆனால் இதுவரைக்கும் அங்க போர் வர்றதுக்கான அறிகுறியே இல்லன்னு ஆசிரியர் கேள்வி எழுப்பி, அதற்கான பதிலும் சொல்றாரு. அதுக்கு பதில் என்ன சொல்றான்னா, அவர்கள் தன்னோட நன்னீர் ஆதாரத்த சேமித்து வைக்க, அவர்களுக்கு தேவைப்படுற அதிக மழைநீர் உடைய பொருள்கள் எல்லாம் மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செஞ்சுக்கிறாங்க. இதன் மூலியமா என்ன ஆகுதுன்னா, அவங்களோட நன்னீர் ஆதாரத்த சேமிக்கவும் முடியுது, நீர் மாசுபாட்ட குறைக்கவும் முடியுது, அந்த தேவையான பொருளும் நுகரவும் முடியுது. இது இன்னும் எளிமையா விளக்குறதுக்கு ஆசிரியர் சொல்ற தகவலே நம்ம சொல்லலாம். என்னன்னா, 1990 தொடக்கத்துல வந்து வளைகுடா நாடுகள்லாம் சவுதி அரேபியா வந்து அந்நிய செலவாணி அதிகம் ஈட்ட வந்து கோதுமைய வந்து அ அதிக அளவுல விளைச்சு ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க. மற்ற நாடுகள் ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்நிய செலவாணி அதிகம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப அந்த கோதுமையோட மறைமுக செலவு பார்த்தோம்னா, 1 டன் அதாவது கிட்டத்தட்ட 1000 கிலோக்கு 1300 கனமீட்டர். கனமீட்டர்னா ஒரு கனமீட்டர் வந்து 1000 லிட்டர்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆ அ 1000 கிலோக்கு வந்து 1300 கனமீட்டர்ன்றது தேவைப்படும். அவ்ளோ மழைநீருக்கும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களோட நிலத்தடி நீர்ல 75 விழுக்காதுன்றத வந்து மொத்தமா காலி பண்ணிட்டாங்க. அந்த அ கோதுமைய வந்து ஏற்றுமதி பண்றதுக்காக. இதனால அங்க நீர் பற்றாக்குறை பயங்கரமா வந்து ஏற்பட்டு, இந்த மழைநீர் செலவுனால பாடம் கத்துக்கிட்டு, அவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க கோதுமையோட தேவைய வந்து மற்ற நாடுகள்ல இருந்து இறக்குமதி செஞ்சுக்கிறாங்க. இதுதான். இப்ப இவர்கள் மட்டும் தான் இப்படி பண்றாங்கன்னா, சவுதி அரேபியா, வளைகுடா நாடுகள் மட்டும் தான் இப்படி பண்ணுதுன்னா இல்ல. முக்காவாசி பெரும்பாலான இது வளர்ந்த நாடுகளும் இத வந்து கடைபிடிக்கிறாங்க. மழைநீர் அதிகமா தேவையான பொருட்கள்லாம் போன்ற 3ஆம் உலக நாடுகளின் மீது பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த உலக அரசியல் பற்றி தான் ஆசிரியர் வந்து நெறைய இடத்துல விவரிச்சிருப்பாரு. அடுத்து ஓகே. அப்போ நம்ம மழைநீர் இறக்குமதி செய்யலையான்னு கேட்டா, இறக்குமதி பண்றோம். ஆனா, எதை இறக்குமதி செய்றோம்னு தான் பார்க்கணும். நம்ம மழைநீர் அதிகமா இருக்கிற பொருட்கள ஏற்றுமதி செஞ்சோம். குறைவா மழைநீர் செலவு இருக்கிற பொருள இறக்குமதியும் செய்றோம் என்று ஆசிரியர் வந்து விளக்கியிருப்பாரு. இந்த நூல்ல ஆசிரியர் வந்து தமிழகத்தையும், உலக அரசியலும் தான் மையமாக கொண்டு பேசியிருப்பாரு. அதனால சரி, ஆசிரியர் சொல்லுற மாதிரி இந்திய அளவுல இந்த மருந்தின் ஏற்றுமதி, இறக்குமதி எப்படி இருக்குன்னு இணையத்துல தேடி பார்க்கும்போது, அதை நிரூபிக்கும்படியாக தரவுகளும் கிடைச்சது. அதை இங்க பகிர்ந்துக்க விரும்புறேன். எ அந்த தரவுகள் மூலியமா என்ன தெரியுதுன்னா, தற்போது நிலையில பார்த்தா இந்திய ஒன்றியம் வந்து அதிக நிலத்தடி நீர் பயன்படுத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்யும் நாடாக உலக அளவுல திகழ்றது. ஆ, இது இது ஒரு தரவு. இந்த மாரி நம்ம நிலத்தடிய வந்து பயன்படுத்தி பொருள்கள வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கோம். 2019ல வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் வந்து 2006லேருந்து 2016ல இந்திய ஒன்றியத்துல வேளாண் பொருட்களின் ஏற்றுமதி, இறக்குமதி குறித்து ஒரு ஆய்வு வெளியிட்டிருக்காங்க. அதிலிருந்து தான் இந்த வரைபடம் எடுத்திருக்கோம். இந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட சராசரியா ஒரு வருடத்துக்கு 2600 கோடி லிட்டர் வந்து நீர் இங்கிருந்து ஏற்றுமதி செஞ்சிருக்கோம். வரைபடத்தை பார்த்தாலே அந்த 2006லேருந்து 2011ஓட ஏற்றுமதி இறக்குமதிய அளவு வந்து போட்டிருக்காங்க. இந்த சிவப்பு நிறத்துல இருக்கிறது வந்து மொத்த ஏற்றுமதி அளவிடும். நீல நிறத்துல இருக்கிறது மொத்த ஏற்றுமதியையும் காட்டுகிறது. சரி, எல்லா வருடமும் பார்த்தோம்னா நம்ம மறுநீர் செலவுடைய பொருள்கள் அதிகமா தான் ஏற்றுமதி செஞ்சிருக்கோம் தவிர, இறக்குமதிய அவ்வளவா செஞ்சதில்ல. பார்த்தோம்னா இப்போ நீல நிறம் வந்து எவ்வளவு அதிகமா இருக்குன்னு நமக்கு தெரியுது. இது மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஏற்றுமதி தான் நம்ம வந்து அதிகமா செஞ்சுட்டு இருக்கோம் மறுநீர் இதுல. அதுக்கு இறக்குமதின்றது அதுக்கும் பாதிக்கும் கம்மியா தான் பண்ணிட்டு இருக்கோம். அது நிரூபிக்கிற மாரி அடுத்த சில தரவுகளும் காட்டுறேன். அடுத்தது. அ
இதுவும் இந்த ஆய்வுல இருந்து அடுத்தது. இதுபடி பார்த்தீங்கன்னா, இந்த இடது பக்கம் இருக்கிறது வந்து ஏற்றுமதிக்கான வரைபடம். வலது பக்கம் வந்து இறக்குமதிக்கான வரைபடம். இப்ப ஏற்றுமதி நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்ற மொத்தம் இந்த 10 வருஷத்துல எவ்வளோ பண்ணியிருக்கோம்னா, கிட்டத்தட்ட 49,698 கோடி லிட்டர் வந்து இங்கருந்து நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 50,000 கோடி லிட்டர் வந்து வெளிநாடுகளுக்கு இங்கருந்து நம்ம மறைநீரா ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கோம். அதுல முதன்மையா எதுன்னு பார்த்தோம்னா, அரிசி, மாட்டுக்கறி, சோளம் போன்ற வேளாண் பொருட்கள தான் இங்கருந்து ஏற்றுமதி செஞ்சிருக்கோம். சரி இறக்குமதி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்றுமதிக்கு பாதி அளவோட கம்மி தான். அந்த அளவு தான். எவ்வளோனா 23,721 கோடி லிட்டர் மட்டும் தான் நம்ம மறைநீரா இறக்குமதி பண்ணியிருக்கோம். இதுலயும் முதன்மை என்னன்னு பார்த்தோம்னா, முந்திரி, பருப்பு, கோதுமை. இந்த 3மே நம்ம அதிகமா ஏற்றுமதி செஞ்சிருக்க அரிசியோட மறைநீர் செலவோட ரொம்பவே கம்மி. இப்படிதான் நம்ம இந்த அளவுக்கு தான் நம்ம மறைநீர் வந்து ஏற்றுமதி, இறக்குமதியும் செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்து அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னா, இதுக்கு நம்ம தீர்வா என்ன பார்க்கலாம்னா, நம்ம வேளாண் பொருட்கள்ல வந்து எவ்வளோ நீர் திறனோட எவ்வளோ கம்மி நீரை பயன்படுத்தி அ விளைக்க முடியும்ன்றத பார்க்கணும். ஏன்னா ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு பயிருக்கான நீர் தேவைன்றது மாறும். அந்த புவியியல் அமைப்பு, அந்த வெப்பம், அந்த அந்த மண்ணோட தரம் இதெல்லாம் மாறும். அதனால நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம விளைச்சல் நம்ம மண்ணுக்கு, நம்ம புவியியல் அமைப்புக்கு எந்த விளைச்சல்ன்றது எந்த பயிர் விளைச்சல் சரியா இருக்குன்றத பார்த்து, நீர் கம்மியா பயன்படுத்தி அந்த நீர் விளைச்சல நம்ம அந்த பயிர் விளைச்சல நம்ம பண்ணணும். அடுத்து சரி. இப்படியே நம்ம இப்போ இந்திய ஒன்றியத்த பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். இந்த மழைநீர் ஏற்றுமதி இருக்கிறதுனால, தமிழ்நாட்டுல வர பாதிப்புகள்ல வந்து பல எடுத்துக்காட்டுகள் வந்து ஆசிரியர் சொல்றாரு. அதுல குறிப்பா 2 காட்டுகள் பற்றி இன்னைக்கு பேசுவோம். என்னன்னா, திருப்பூர் பின்னலாடைகள் வந்து பின்னலாடைகளுக்கு பேர் போனது. இந்திய ஒன்றியத்துல பருத்தி ஆடைகளை ஏற்றுமதிக்கு பெரும்பாலான பங்கு திருப்பூர்ல இருந்து தான் போகுது. கிட்டத்தட்ட 45 விழுக்காடு இங்க இருந்து தான் நம்ம வந்து துணிய அனுப்புறோம், அந்த ஏற்றுமதிக்கு. 2019 பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 25,000 கோடி அந்நிய செலவினை பெற்றதாக சொல்றாங்க திருப்பூர் பின்னலாடைக்கு. சரி இதெல்லாம் வந்து ஆசிரியர் என்ன சொல்றேன்னா, பொருளாதார ரீதியா இதெல்லாம் பெரும் செய்தியாக இருந்தாலும், ஆழ்ந்து யோசித்தா சில அதிர்ச்சி உண்மைகள நம்ம முகத்துல அறியும்னு சொல்லி தான் அடுத்ததெல்லாம் விளக்கியிருப்பாரு. அந்த அதிர்ச்சி உண்மைகள ஒண்ணொண்ணா விளக்கியிருப்பாரு. என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு பின்னலாடை தயாரிப்புக்கு அதன் கச்சா பொருட்கள் கிடைத்து, அத பின்னலிட்டு, சாயம் பூசி, வெட்டி, தச்சு கடைசியா தான் நம்மளுக்கு பின்னல் ஆடையா வரும். இந்த மொத்த தயாரிப்பிலும் ஒரு பின்னல் ஆடைக்கு தேவைப்படுற மறைநீர் செலவு எவ்வளோ பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 2,700 லிட்டர். சரி, இதுல என்ன பெரிய பிரச்சனை? மற்ற பொருட்களுக்கு மாதிரி இதுக்கும் நீர் பிடிக்குது அப்படின்றத மாரி பார்த்தோம்னா, முன்னாடி மறைநீர் வகைகள்ல வந்து சொல்லும்போது, சாம்பல் மறைநீர் பத்தி சொல்லியிருப்பேன். அந்த சாம்பல் நீர் எவ்வளோ ரொம்ப பெரிய சிக்கல் குடுக்கும்ன்றது. அந்த சாம்பல் நீர்னால தான் இங்கேயும் பிரச்சனை. இந்த பின்னல் ஆடைகளுக்கு சாயம் அடிக்கும்போது, அந்த சாயத்துக்கு கண்டிப்பா நம்ம வந்து ரசாயனம் கலந்து நச்சுவாய்ந்த ரசாயனம் கலந்து தான் கண்டிப்பா சாயம் பூசுவோம். அந்த சாயப்பட்டறைகள்ல. அந்த சாயம் அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நச்சு வாய்ந்த ரசாயனமும் சாம்பல் மறைநீரா வெளியில வந்தது. அந்த கழிவுகள வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, சுத்திகரிக்காம, மறுசுழற்சியும் செய்யாம, நேரடியா அங்க இருக்கும் ஓரத்துப்பாளையம் அணைநீர்ல தான் கலந்தாங்க. அதனால அந்த நீர் ஆதாரமே பயனற்றதாகி, அத நம்பியிருந்த அங்க சுற்றுப்புறத்துல இருந்த விவசாயிகளும், மக்களும் மிகவும் அவதிக்குள்ளானாங்க. அடுத்து ம். இந்த சாம்பல் மருந்தினால அந்த அணை நீர் எவ்வளோ மாசுபட்டிருக்குன்னு ஆசிரியர் வந்து சில தரவுகள் அடிப்படையிலும் விளக்கியிருப்பாரு. ஆசிரியர் இந்த நூல் தொகுத்த காலத்துல வந்து எடுத்த தரவுகள் வைத்து தான் அத விவரிச்சிருப்பாரு எல்லாமே. சரி, அதே நிலைமை தான் இன்னைக்கும் இருக்குமான்னு இணையத்துல தேடி எடுத்த தரவுகள் தான் சில இங்க போட்டிருக்கேன். உண்மையா சொல்லணும்னா, தரவுகள் மாறினாலும், நிலைமை ஆசிரியர் சொன்ன அதே நிலைமையில தான் இருக்கு. என்னன்னு பார்ப்போம் அது. பொதுவாக குடிநீருக்கான தரத்த அளவிட டிடிஎஸ் அதாவது திடப்பொருள் கலப்புன்றது ஆங்கிலத்துல வந்து டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ், தமிழ்ல வந்து பொருள் கலப்புன்றத சொல்லுவோம். இந்த அளவுகோல பயன்படுத்துவோம். உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைத்தபடி இந்த திடப்பொருள் கலப்புன்றது எவ்வளவு இருக்குன்னா, 1 லிட்டருக்கு 300 மில்லிகிராம் தான் இருக்கணும். அது மீறி போனா அதுதான் பரிந்துரைக்க அளவு. இதுவே நம்ம இந்திய ஒன்றியத்துல பிஐஎஸ், ஐஏஎஸ் எல்லாம் பார்த்துப்போம். அந்த எல்லா பொருளுக்கும் ஒரு தரம் விதிப்பாங்கல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1 லிட்டருக்கு 500 மில்லிகிராம் வரைக்கும் இந்த திடப்பொருள் கலப்பு இருக்கலாம்ன்றது சொல்றாங்க. சரி. இந்த திடப்பொருள் கலப்புன்றது நம்ம இந்த ஓரத்துப்பாளையத்துல இந்த தரவு ஓரத்துப்பாளையம்ல வச்சு அந்த தரவ வச்சு பார்ப்போம். எவ்வளவு மாசுபட்டிருக்குன்னு. வெறும் அந்த சாய கழிவுகள் இருக்கும் சாம்பல் மறைநீரோட சராசரி டிடிஎஸ் அளவு எவ்வளவு பார்த்தா, கிட்டத்தட்ட 6,000 மில்லிகிராம் 1 லிட்டருக்கு. நம்ம இது முன்னாடி பார்த்தப்போ 500 மில்லிகிராம் தான் இருப்பாங்க. ஆனா அந்த சாயக்கழிவுகளோட திடப்பொருள் கலப்பு பார்த்தா 6,000 மில்லிகிராம்.
சரி, இது வந்து அந்த சாயக்கழிவுகளோட கணக்கு. இந்த சாயக்கழிவுகள் ஓரத்துப்பாளையம் அணையில கல கலந்து விட்டு, இப்ப அந்த ஓரத்துப்பாளையத்தோட திடப்பொருள் கலப்பு அளவு எவ்வளோன்னு பார்க்கும்போது தான், கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு சராசரியா 2500லேருந்து 3000 வரைக்கும் இருக்கிறதா அந்த தரவுகள்ன்றது சொல்றது. இந்த தரவுகள் அந்த தரவுகள் இமேஜ் தான் இந்த இடத்துல அந்த புகைப்படம் தான் இங்க போட்டிருக்கோம். இன்னொரு தரவு இருக்கு. என்னன்னா 2000 மில்லிகிராம் மேல 1 லிட்டர் 2000 மில்லிகிராம் மேல அந்த திடப்பொருள் கலப்பு போனாலே அந்த நீரை சுத்தமா பயன்படுத்தவே முடியாது அப்படின்றது ஒரு தரவும் இருக்கு. இப்போ என்னன்னா, இப்ப நம்ப 2000 இந்த ஓரத்துப்பாளையம் அணையில இருக்கிறது எல்லாமே 2000க்கு மேல தான் இருக்கு. 2500, 3000 அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த நீர் எவ்வளவு மாசுபட்டிருக்குன்றது நம்மளால ஒப்பிட்டு தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து சரி, அப்படியே இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம போலாம். என்னன்னா, பாலாற்றங்கரை இருக்கும், வாணியம்பாடி மற்றும் மாம்பூருக்கு வருவோம். இந்திய ஒன்றியம் பார்த்தீங்கன்னா, பதனிடப்படுற தோலுக்கும் ஏற்றுமதியில உலக அளவுல 2வது இடம் பெற்றிருக்கு. அதிலும் முக்கியமான உற்பத்தி மையம் பார்த்தா, இந்திய ஒன்றியத்துல தமிழ்நாட்டுல இருந்து தான் போகுது. எங்கன்னா, பாலாற்றங்கரையில் இருக்கும் வாணியம்பாடி, ஆம்பூர், வேலூர் போன்ற இடங்கள்ல இருந்து தான். சரி, பிரச்சனைக்குள்ள போவோம். 1 கிலோ பதனிடப்பட்ட தோலுக்கு எவ்வளவு மழைநீர் செலவு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 16,600 லிட்டர் 1 கிலோ பதனிடப்பட்ட தோலுக்கு. இது வந்து என்னன்னா, அந்த விலங்கினத்தோட வாழ்நாள் முழுக்க அது ஒ தீவனத்துக்கும், அது உண்ட நுகர்ந்த நீருக்கும் சேர்த்து தான் இந்த மழைநீர்ன்றது. சரி, இந்த பதனிடுதலுக்கு மட்டும் 1 கிலோ பதனிடுதலுக்கு மட்டும் எவ்வளோ லிட்டர் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, 35 லிட்டர் தான். நீருன்றது இந்த இடத்துல நீருன்றது கம்மியா இருக்கு. ஆனா, பிரச்சனை என்னன்னா, இதுலருந்து வர கழிவுகள் விகிதம்ன்றது ரொம்பவே அதிகம். ஏன்னா, எப்படி சொல்லலாம்னா, இப்ப 100 கிலோ கச்சா தோல வந்து பதனிட்டோம்னா, அது வந்து 20லேருந்து 30 கிலோவா மாறிடும். மீதி 70லேருந்து 80 கிலோ வந்து கழிவுகளா தான் வெளில போகும். அது எல்லாமே நம்ம ப அ அந்த தொழிற்சாலைகள் எல்லாமே பாலாறுல தான் கலந்துட்டு இருக்கிறதுக்காக விடப்பட்டது. அடுத்து இதுவும் ஒரு தரவுலேருந்து எடுத்தேன். அது என்னன்னு பார்ப்போம். அப்படி வெளியேறும் கழிவுகள்னால பாலாற்றங்கரையில உள்ள இடங்களின் நிலத்தடி நீரோட திடப்பொருள் கலப்பு அளவு வந்து 2012வது வருஷம் வந்து ஒரு ஆய்வு எடுத்தாங்க. அந்த ஆய்வுல பார்க்கும்போது, வெவ்வேறு இடத்துல எடுத்தாங்க. பாலாற்றங்கரையில இருக்கிற ஆம்பூர், வாணியம்பாடின்ற எல்லா இடத்துலயும் எடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது, குறைந்தபட்சம் 96 1 லிட்டருக்கு 96 மில்லிகிராம் இருக்கு. அதிகபட்சம் 5,626 மில்லிகிராம் வரைக்கும் அந்த திடப்பொருள் கலப்புன்றது இருந்திருக்கு. பாலாற்றங்கரை நிலத்தடி நீர்லயே. சரி, இது 2012. இன்னும் சமீபத்திய தரவுகள்னு பார்த்தோம்னா, 2016ல வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து சேர்ந்த இருவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க. அது என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆம்பூரோட நிலத்தடி நீர் எவ்வளோ இருக்கு அப்படின்றது பார்த்துருக்காங்க. நிலத்தடி நீரோட திடப்பொருள் கலப்பு எவ்வளோ இருக்குன்றது கணக்கிட்டுருக்காங்க. அதுபடி பார்த்தா சராசரியா 3,399 மில்லிகிராம் 1 லிட்டருக்கு இருக்கிறதா அவங்க கணக்கிட்டுருக்காங்க. இதுவும் அந்த 2000 மில்லிகிராம் பெர் லிட்டர் அந்த அளவோட ரொம்பவே அதிகம். அந்த அப்போ அத நிரூபிக்கும்படியா தான் இந்த அ வ டேபிள போட்டிருப்போம். அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா, சராசரியா 3,399ன்றது நடுவுல போட்டு பாருங்க. சரி. இதெல்லாம் வந்து மரினினால வர பாதிப்புகளுக்கு தமிழ்நாட்டுல இவை 2 இந்த பாலாறும், திருப்பூரும் ஒரு சிறந்த உதாரணங்கள். தமிழகத்துல இருக்கிற மத்த இடத்துலயும் எல்லா நீர்நிலைகளுக்கும் இது போன்ற தொழிற்சாலைகளிலிருந்து வர சாம்பல் மழைநீரால பெரிதும் பாழாக்கப்படுது. இந்த ஒரு பாலாறும், ஆ ஓரத்துப்பாளையம் தான் இவ்வளோ மாசுபட்டிருக்குன்னா மாசுபட்டிருக்குன்னு சொன்னா இல்ல. எல்லாம் இங்க இருக்கிற நீர்நிலைகள் இருக்கிற முக்காவாசி நீர்நிலைகள்ல இப்படிதான் தொழிற்சாலைகள் வந்து சாம்பல் நீரா வெளிய விட்டு அத வந்து பாழாக்கியிருக்காங்க. ஆனா என்ன மாசுபாடு வெவ்வேறா இருந்தாலும், அந்த நீர்நிலைகள நேரடியா பயன்படுத்த முடியாத நிலைமையில தான் அதுவும் இருக்கு. இதுவே 30, 40 வருடம் பின்போனா, அப்போ இருந்த மக்கள் இந்த நீர்நிலைகளிலிருந்து நேரடியா நீர பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, அந்நிய செலவாணின்னு தூண்டல் போட்டு, நம்ம அறியாமையினால இயற்கை வளங்களுக்கான ஒரு புரிதல் இல்லாம, இப்போ இந்த நிலைமையில வந்து நிக்கிறோம். இனிமேலும் அப்படி இல்லாம, இந்த புரிதலோட தனிநபர் மாற்றங்களா எல்லா கட்டத்திலயும் நம்ம வந்து மாற்றங்கள கொண்டு வர்றோம். மேலும் ஆசிரியர் வந்து வேலைவாய்ப்பு குறித்து ஒரு தரவு கொடுக்கிறாரு. அந்த தரவுப்படி பார்த்தோம்னா, ஒரு பக்கம் பாலாற்றோட தோல் தொழிற்சாலைகள்ல கிடைத்த வேலைவாய்ப்புல பார்த்தீங்கன்னா, 5 விழுக்காடுனா, இன்னொரு பக்கம் அந்த தொழிற்சாலைகள் வெளியிடுற சாம்பல் மருந்தினால
அந்த பாலாறுன்றது நஞ்சாகி அதை நம்பியிருந்த வேளாண்மையும் பாதிக்கப்பட்டு அதனால 85 விழுக்காடு வேலைவாய்ப்பு இழந்திருக்குன்ற முரண்பாட்டை ஆசிரியர் வந்து இதுல இந்த நூல்ல விளக்கியிருப்பாரு. அடுத்து இது வரைக்கும் இந்த மறைநீர்னு ஒரு கருத்தாக்கத்தை சரியா கையாளலைன்னா என்ன பாதிப்பு வரும் ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும். இப்போ இந்த மறைநீர் பாதிப்புனால தற்போதைய நம்ம நன்னீர் நிலைமை என்னன்னு ஆசிரியர் வந்து சில தரவுகள் குறிப்பிட்டிருப்பாரு. அதுல சிலது பார்ப்போம். இந்திய ஒன்றியத்துல கிட்டத்தட்ட 80 விழுக்காடு நீர் வந்து 80 விழுக்காடு நீர் ஆதாரங்கள் சாம்பல் நீராக மாசடைஞ்சு கிடக்குன்றத ஒரு தரவு சொல்லியிருக்காரு ஆசிரியர். இன்னும் கூடுதலா சொல்லணும்னா 20 கோடி மக்களுக்கு இந்திய ஒன்றியத்துல 20 கோடி மக்களுக்கு இன்னும் குடிக்கத்தக்க நீருன்றது கிடைக்கிறது இல்லைன்ற தரவும் ஆசிரியர் வந்து இங்க வந்து குறிப்பிடுறாரு. சரி, இது இந்திய ஒன்றியத்துலனா இப்ப தமிழகத்துக்கு அப்படி வரும். தமிழகத்துல பார்த்தோம்னா 72 விழுக்காடு குடிநீர் வந்து குடிக்கத்தக்க நிலையிலே இல்லைன்றது தமிழ்நாடு பொதுப்பணித்துறையே அறிவிச்சிருக்காங்க. இப்படி நம்ம மழைநீர் பயன்படுத்துறதுனால எந்த நிலைக்கு நம்ம இப்போ இருக்கோன்றது நம்மளால இந்த தரவுகள் மூலியமா தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து 1989ல ஸ்வீடன் நாட்டு நீரியல் வல்லுநர் மாலின் ஃபால்கன்மார்க்ன்றவங்க ஒருத்தவங்க வந்து என்ன பண்றாங்க, தன் ஆய்வு மூலியமா ஒரு நபர் ஒரு வருடத்துக்கு எவ்வளவு நீர் பயன்படுத்துறாங்க, அது பொறுத்து அந்த பகுதியினோட நிலைமையும் அந்த மக்களோட நிலைமையும் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அளவுகோலை கண்டுபிடிச்சாங்க. அந்த அளவுகோல் தான் இந்த நீர் அழுத்த குறியீட்டு. இது வந்து ரொம்பவே பொதுவா பயன்படுத்துற ஒரு நீர் அழுத்த குறியீட்டு பல இடத்துல. இப்போ இந்த அளவுகோலை பத்தி நம்ம பார்ப்போம். என்னன்னா இப்போ ஒரு வருடத்துக்கு ஒரு நபர் வந்து 1700 கனமீட்டருக்கு மேல நீர் நுகர்தா இருந்தா அந்த நபரும் அந்த பகுதி நிலைமையும் மக்கள் நிலைமை எப்படின்னா நல்வாழ்க்கை வாழ்றாங்கன்ற வந்து சுட்டி காட்டுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே அந்த 1700ல இருந்து கம்மியாகி 1000ல இருந்து 1700 அந்த அளவுல அந்த நீர் அளவுன்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீர் வறட்சி நிலவுது அப்படின்றது சொல்றாங்க. இன்னும் அது கீழே 1000 கனமீட்டர் கீழே போனோம்னா அது வந்து ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சியிலையும் மக்கள் நல்வாழ்வையும் பெரிய கடுமையான பாதிப்பும் ஏற்படுத்தும் அப்படின்றத இந்த ஆய்வு மூலியமா அவங்க அளவிட்டு இருக்காங்க. இதை வந்து அப்படியே நம்ம தமிழ்நாட்டோட ஒப்பிட்டு பார்ப்போம் அடுத்த பக்கத்துல. அடுத்து தமிழ்நாட்டுல நிலநீர், அதாவது ஆற்று நீர் வழியா கிடைக்கிற நீர் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3600 கோடி கனமீட்டர் நீர். ஓகேவா? இதுலயும் 2400 கோடி கனமீட்டர் நீர் மட்டும்தான் தமிழ்நாடு எல்லைக்குள்ள மழையால கிடைப்பது. மீதி 1200 கோடி கனமீட்டர் நீர் வந்து பிற மாநிலங்கள்ல பெய்ற மழையால ஆறு வழியா நம்மளுக்கு கிடைக்குது. இதுல ஆசிரியர் என்ன சொல்றேன்னா, அண்டை மாநிலங்களோட நீர் பங்கீட்டு சிக்கலை ஆசிரியர் வந்து சுட்டிக்காட்டி அந்த 1200 கோடி லிட்டரை கணக்கிடாம வெறும் அந்த 2400 கோடி கனமீட்டர் நீரை மட்டும் வைத்து ஒரு ஆண்டுக்கு ஒரு நபருக்கு கிடைக்கும் நீர் அளவை கணக்கிடுறாரு. அப்படி கணக்கிட பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா வெறும் ஒரு நபருக்கு ஒரு ஆண்டுக்கு 700 கனமீட்டர் நீர் தான் நுகர முடியுது. அந்த அளவு எப்படி பார்த்தா இப்போ இந்த அளவை நம்ம முந்தைய நீர் அழுத்த குறியீட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம இருக்க நிலைமை எப்படி இருக்குன்னா பொருளாதாரத்திலையும் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையிலையும் நல்வாழ்வையும் ஒரு பெரிய கடுமையான பாதிப்பு உண்டாக்குற நிலைமை தான் இப்ப நம்ம நிலைமை இருக்குது. அடுத்து பலருக்கும் ஆப்பிரிக்கால இருக்கிற சகாரா நாடுகளோட நீர்வளர்ச்சி பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அங்க என்னன்னா 1/3 பங்கு மக்களுக்கு நீர் பற்றாக்குறையினால அவதிக்குள்ளாறாங்க. இவர்களின் மறைநீர் செலவு என்னன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம மறைநீர் செலவுக்கு ஒரு உதாரணம் காட்டுற காப்பியோடது 140 லிட்டர் ஆகுதுன்னு. அந்த காப்பியை முதன்மையா ஏற்றுமதி செய்யற நாடே சகாரா நாடுகள் தான். இப்போ இந்த பக்கம் இவ்வளவு மறைநீர் காப்பி கொட்டைகளை ஏற்றுமதி செஞ்சு இவ்வளவு மறைநீர் வீணடிச்சிட்டு இருக்காங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு மக்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு 10-20 லிட்டர் கூட கிடைக்காம அங்க அவதிப்படுறாங்க. இந்த முரண்பாட்டையும் ஆசிரியர் வந்து இந்த நூலை குறிப்பிடுறாரு. இப்படி இருக்கப்போ இந்த நிலைமையில சகாரா நாடுகள் இருக்குது. இப்படி இருக்கிறப்போ ஐரோப்பாவிற்கு எலுமிச்சையும் காய்களையும் ஏற்றுமதி செய்து வந்துட்டு இருந்தாங்க சகாரா நாடுகள். அது என்னாச்சுன்னா அதே பொருட்களை விளைவிக்கும் ஸ்பெயினும் போர்ச்சுகலும் யூரோப் ஒன்றியத்தோட இணைந்ததும் அரசியல் பலத்துக்காகவும் அரசியல் இதுக்காக
சேர்ந்ததும் இந்த சகாரா நாடுகளை வந்து ஐரோப்பிய ஒன்றியம் வந்து கைவிட்டுட்டாங்க. இதனால என்னாச்சு, அவங்களுக்கு பொருளாதாரமும் விழுந்துச்சு, நீர் வளமும் சுருங்கிடுச்சு. மீதி இருந்த குடிக்கிற நீரும் சாம்பல் மறை நீர்னால மாசுபாடு ஆயிடுச்சு. இ இதெல்லாம் சொல்லி ஆசிரியர் சொல்லணும்னா, இப்படி நம்ப பொருளாதாரத்த மட்டும் முதலா நம்பி மழைநீர் ஏற்றுமதி செஞ்சா, சகாரா நாடுகள்ன்ற நிலைமை தான் நம்மளுக்கும் வரும். அதனால பொருளாதாரத்த மட்டும் நம்ம முக்கியமா பார்த்து, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, அந்நிய செலாவணி மட்டும் வச்சு, நம்ம வந்து இயற்கை வளங்கள வந்து அழிச்சிட்டு இருக்கோம். அது தப்பான விஷயம் அப்படின்ற மாரி ஆசிரியர் வந்து வலியுறுத்தியிருப்பாரு. மேலும் இன்னும் சொல்வாரு, இதே மாரி நம்ப இப்ப இருக்கிற நிலைமையில இதே மாரி நம்ப மழைநீரை வந்து நம்ம இந்த மாரி செலவழிச்சுட்டே வந்தோம்னா, நாளைக்கும் சகாரா நா சகாரா நாடுகளோட மக்களோட நிலைமை தான் நமக்கும் வரும் அப்படின்ற மாரியும் சொல்லியும் அப்படியும் எச்சரித்திருப்பாரு அவரு. அடுத்து கடைசியா ஆசிரியர் என்ன சொல்லி நூல முடிக்கிறார்ன்னா, இப்படி இதே போல நம்ம கிட்ட இருந்து நீர் இலவசமாக பயன்படுத்திட்டு இருக்கும் நாடு, நாளைக்கு நீர் தேவைன்னு நமக்கு நீர் தேவைன்னு வரும்போது, நம்ம போய் அவங்ககிட்ட போய் நின்னா, நம்மள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன் கண்ணீர் கூட விட மாட்டாங்கன்ற ஒரு கொ கோவமும், கவலையும் கலந்த ஒரு குரல்ல சொல்ற மாரி அவர் சொல்லியிருப்பாரு. கடைசியா இந்த நூல முடிக்கும்போது. அதேபோல இதற்கு தீர்வுகள்ன்னுலாம் என்னன்னு பார்த்தோம்னா, பல தீர்வுகள் சொல்லலாம். ஆசிரியரும் அ 3, 4 தீர்வுகள் வந்து உதாரணத்துடனும், தரவுகளோடவும் இந்த நூல்ல வெவ்வேறு இடத்துல சொல்லியிருப்பாரு. அத நான் வந்து நூல நேரடியா வாசிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படுவேன். சரி, இப்போ நம்ப வருவோம். இப்போ தீர்வுக்கு என்னோட தனிப்பட்ட கருத்து சொல்ல நினைக்கிறேன். இப்போ மழைநீர்னால நம்ம வாழ்வியல் மட்டும் பாதிக்கப்படல. நன்னீர் ஆதாரத்த நம்பி இருக்கிற அனைத்து உயிரினங்களும், பூச்சிகள், தட்டான்கள், தவளைகள், விலங்குகள், தாவரங்கள் போன்ற எல்லாவற்றுக்கும் பெரும் பாதிப்பு இருக்கு. இந்த மழைநீர் சிக்கலுக்கு முக்கிய காரணி மழைநீர்ன்னு இல்ல. இங்க இருக்கிற பெரும்பாலான பிரச்சனைக்கு முக்கிய காரணி எதுன்னு பார்த்தோம்னா, கன்சியூமரிசம் அதாவது நுகர்வியம் தான். முதல்ல தனிநபர் மாற்றம்னு வரும்போது, இங்க இருக்க பெரும்பாலான மக்கள் வந்து மெட்டீரியலிஸ்டிக் அதாவது பொருளியல் வாழ்வு நோக்கி தான் போய் கொண்டுட்டு இருக்கோம். அந்த வாழ்வியல பூர்த்தி செய்ய தான் இவ்வளவு மழைநீர் செலவு. இந்த மழைநீர் செலவுனால நீர் பற்றாக்குறை, நீர் மாசுபடலாம். இதனால வரும் விளைவுகள் எல்லாம் ஏதோ 2, 3 தலைமுறை கழிச்சு தான் வரும். நம்ம நல்லா வாழ்ந்துட்டு போயிரலாம் அப்படின்ற சிந்தனையே தவறானது. இப்ப இருக்கிற நிலைமையில இன்னும் 10 வருடத்துக்குள்ளேயே இந்த விளைவுகளால நம்ம தலைமுறைக்கே பாதிப்பு ஏற்படும். அப்படி இருக்கும்போது, நம்ம பொருளியல் வாழ்விலிருந்து மினிமலிஸ்டிக் அதாவது குறைவே நிறைவு என்ற வாழ்வை வந்து பின்பற்றுவதுன்றது இந்த காலத்தின் தேவையும் கூட. சரி. இது நம்ம மட்டும் கடைபிடிச்சா போதுமா? குறைவே நிறைவுன்னு நம்ம ஒருத்தர் மட்டும் கடைபிடிச்சா போதுமான்றதுனா முடிஞ்சிராது. தனிநபர் மாற்றம்ன்றது ஒரு தொடக்க புள்ளி மட்டும் தான். முறையான தீர்வுன்னு பார்த்தா, எல்லா நிலைகளிலும் அதாவது சக மக்கள் அளவிலும், தொழிற்சாலைகள் அளவிலும் மற்றும் அரசு அளவிலும் இந்த 3 கட்டத்திலயும் நம்ம விழிப்புணர்வுன்னு உண்டாக்கி, மாற்றத்தையும் கொண்டு வரணும். அதுதான் முக்கியமானதும், தேவையானதும் கூட. உதாரணத்துக்கு, நம்ம நகரத்துல ஏதாவது தொழிற்சாலைகள் வந்து சாம்பல் மாரி நீர் ஆதாரத்துல சுத்திகரிக்காம நேரடியா விடுறாங்கன்றது தெரிஞ்சதுன்னா, அது குறித்து சக மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கி, ஒன்று திரட்டி அதற்கு குரல் எழுப்பலாம். இல்லையா? சரி, இந்த தொழிற்சாலைகளுக்கு குறித்து ஏதாவது இயக்கம் வந்து ஏற்கனவே எதிர்குரல் குடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்மளோட ஆதரவு குடுக்குற மூலியமா, இந்த நீராத்த நம்மளால பாதுகாக்க முடியும். இது வெறும் உதாரணம் தான். இந்த உதாரணம் வந்து என்னன்னா, தொழிற்சாலைக்குன்னு மட்டும் தானா? இல்ல. இது அரசுக்கும் பொருந்தும். இப்போ வந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவும் ஏன் அமுல்படுத்த விடக்கூடாது என்பதற்கு மழைநீர் கருத்தாக்கமும் ஒரு முக்கிய புரிதல் நமக்கு கொண்டு வந்திருக்கும். அதற்கான எதிர்குரலும் நாம தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும். அடுத்து இது இந்த நூல் வந்து சிறிய நூல் தான். 32 பக்கம் கொண்ட இந்த நூல்ல இருந்து நான் இந்த நிகழ்வுல பேசின தரவுகள் எல்லாமே கால்வாசி கூட கிடையாது. அந்த அளவுக்கு நக்கீரன் ஐயா வந்து இந்த நூல்ல வந்து அவ்ளோ தகவல்களையும், தரவுகள் அடிப்படையில ஒரு ஒரு விஷயத்தையும் தொடர்பு படுத்தி நம்மளுக்கு குடுத்திருப்பாரு. கண்டிப்பா இந்த நூல வாங்கி வாசிங்க. இப்ப இருக்கிற சூழல்ல மறைநீர் கருத்தாக்கமும், இந்த நூலும் முக்கியமா பரவலாக்கப்படணும். மேலும் என்னன்னா, இந்த மறைநீர் கருத்தாக்கத்துக்கு நம்மளோட தனிநபர் மாற்றத்தையும் நம்ம முன்னெடுத்து பரவலாக்கணும். முடிச்சுக்கலாம். நன்றி.
மிக்க நன்றி நாகா. மிக அருமையான ஒரு சிறப்பான ஒரு நூல் அறிமுகம். மழைநீர் பற்றி கலந்து கொண்ட அனைவருக்கும் தெளிவான ஒரு புரிதல் வந்திருக்கும் என்று நம்புகிறேன். எப்படி ஒரு நாம் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னால் ஒரு சில அளவு நீர் மறைந்திருக்கிறது என்பதை மிக அழகாக கூறியுள்ளீர்கள். நிச்சயம் கலந்து கொண்டவர்கள் இந்த புத்தகத்தை காடோடி பதிப்பகம் வாயிலாக வாங்கி வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மிகச்சிறிய புத்தகம், நிச்சயம் வாசிக்க வேண்டிய புத்தகம், உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு புத்தகம். இந்த நூல் குறித்து ஏதேனும் கலந்துரையாட விரும்பினால் தாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். கேள்வி பதில் என்று இதில் தனியாக வைத்துக் கொள்வதில்லை நூல் அறிமுகம் என்பதால். இந்த நூல் குறித்து தங்களுடைய கருத்துக்கள் அல்லது ஏற்கனவே நீங்கள் வாசித்திருந்தீர்கள் என்றால் அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்து கொள்ளலாம். பதிவு செய்ய விரும்புகிறோம், அன்மியூட் செய்து கொண்டு பேசிக்கொள்வோம். சகோ வணக்கம். ராமமூர்த்தி நாகராஜன், தஞ்சாவூர்ல இருந்து. அண்ணா வணக்கம்ண்ணா. சொல்லுங்கண்ணா. சொல்லுங்க சகோ. நல்லா இருந்துச்சு, முழுமையா கேட்டேன். நல்ல அருமையான உரை நாகார்ஜுன் தோல் சகோ. நல்லா இருந்துச்சு, சிறப்பா இருந்துச்சு. சின்ன நூல் என்னட்டும் இருக்கு. நம்ம அதனுடைய இது ஆரம்ப கட்ட நூல். இதனுடைய தொடர்ச்சியா தான் நமக்கு அந்த நீர் இழுத்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஐயாவோட இதுல. இது ஒரு அந்த நீர் பற்றிய ஒரு இதுல வந்து ஒரு சின்ன நூலா இருந்தாலும் பல விஷயங்களை பத்தி பேசக்கூடிய ஒரு அருமையான நூலா இருக்கும். நல்லா சொன்னீங்க, நல்ல அறிமுகம். என்ன நமக்கு அந்த மழைநீர் அப்படிங்கும் போது விவசாய பொருட்கள் ஏற்றுமதியில வந்து முக்கியமானது அந்த காய்கறிகள் ஏற்றுமதி. நம்ம அந்த நிறைய நம்ம பண்றோம். அது அதை தவிர்க்கிறதுக்கான இப்போ இது ஏன்னா நமக்கு விவசாயம் அப்படிங்கும் போது நம்ம ரீசெண்டா கூட நான் ஒரு இது படிச்சேன். நம்ம கத்திரிக்காய் ஏற்றுமதி தர்மபுரியில இருந்து கூட வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க அப்படிங்கிற தகவல் கூட படிச்சோம். இது விவசாயிகள் அது நம்ம வந்து ஏற்றுமதி செய்யறது வந்து நம்ம ஒரு பொருளாதார ரீதியா அவங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வழியா இருக்கு. அதே சமயத்துல இங்கிருந்து தண்ணீர் வந்து நமக்கு மறைநீர் வழியா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. இது வந்து நமக்கு பொருளாதார ரீதியா பார்க்கும்போது விவசாயிகள் பலனடைக்கிறாங்க. சூழலியல் ரீதியா பார்க்கும்போது நமக்கு அந்த நீர் அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரிந்தே களவு போகும் ஒரு விஷயமா நமக்கு மாற்றப்படுது. இந்த முரணை நம்ம எப்படி சரி பண்றது? விவசாயிகளுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய அந்த ஏற்றுமதிய, விவசாய பொருட்கள் ஏற்றுமதிய நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றீங்களா? இந்த நூல் அப்படி நமக்கு அந்த ஒரு புரிதலை கொடுக்குதா? அப்படின்னு இல்லைன்னா இப்ப என்னன்னா அப்படின்னு புரிதல் கொடுக்கல. இப்போ இது சொல்றது பார்த்தா கரெக்ட் தான். பொருளாதாரம்ன்றது முக்கியம் தான். ஆனா பொருளாதாரம்காக மெயினா நம்ம இயற்கை வளங்களை வந்து நம்ம வீணடிக்கிறதுன்றது சரியான ஒரு விஷயம் இல்லை. அதுக்கு நம்ம வேற ஏதாவது ஒரு வழியை பார்க்கணும். இப்ப எப்படின்னா அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு புவியியல் அமைப்பு இருக்கு. ஒரு மண்ணோட தரம் அப்படின்றது வேற இருக்கும். அப்படி இருக்கும்போது மழைநீர் செலவும் அந்த ஒரு இடத்துக்கு பொறுத்து மாறும். இப்போ வந்து ஒரு கோதுமை வந்து சவுதி அரேபியால இந்த நம்ம தமிழ்நாட்டிலே வந்து கோதுமை விளைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது மழைநீர் செலவு வந்து 1000 ஒரு கிலோக்கு 1000ன்னு வச்சுட்டோம்னா, இதுவே நம்ம வட மாநிலங்கள்ல பார்த்தோம்னா அது வேற ஒரு அளவா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம 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 புவியியல் அமைப்பு நம்ம மண்ணுக்கு எந்த பயிருன்றது சரியா இருக்கணும்ன்றது பார்க்கணும் முதல்ல. இன்னொன்னு என்னன்னா, அப்படி பயன்படுத்தும் போது இந்த இதை வந்து எப்படி விளைவிக்கும் போது நீரை வந்து எப்படி நம்ம திறனா பயன்படுத்தலாம் அப்படின்றது யோசிக்கணும். எவ்வளவு கம்மியா நீரை பயன்படுத்தி விளைவிக்கிறோன்றத யோசிச்சு நம்ம அது பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் எனக்கு தீர்வலா தோணுது. தீபக் கனகராஜ் இருந்தா சொல்லுங்கண்ணா. இல்ல அழகா சொன்னீங்க நாகா. அண்ணா சொல்லுங்க ராமூர்த்தினா. மகிழ்ச்சி சகோ. நமக்கு இது ஒரு முரண் தான். ஏன்னா நமக்கு 2 விஷயத்துல நம்ம வந்து பகுதியில வந்து நமக்கு வந்து ஆழ்துளை கிணறுகள் அதிகமா இருக்கு. நம்ம காவிரியில இருந்து நமக்கு வரக்கூடிய நீரினுடைய அளவு குறைய குறைய ஆழ்துளையில நம்ம வந்து போர் போட்டு நம்ம இப்போ ரீசெண்டா கூட ஒரு பத்திரிகை செய்தி பார்த்தோம். 2000 அடி ஆழத்துக்கு தோண்டக்கூடிய அளவு கூட நமக்கு வந்து அந்த போர்வெல் மிஷின் வந்து நம்ம தமிழ்நாட்டுல உழவ ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு. அப்ப 2000 அடி 3000 அடின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடியில் இருக்கக்கூடிய நீரை சொன்னா நமக்கு விவசாயத்துக்கு வந்து விவசாயிகள் கொஞ்சம் எதிர்ப்பு கூட தெரிவிக்கலாம். நம்ம வந்து கோடை காலங்கள்ல மே மாசங்கள்ல கூட வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நெல் விவசாயம் வந்து இங்க தஞ்சை செய்யறாங்க. முழுக்க இந்த போர் ஆழ்துளை கிணற பயன்படுத்தி அந்த விவசாயம் செய்யறாங்க. இதை நம்ம வந்து தவிர்க்க முடியாது. நான் என்ன விவசாயம் அரசாங்கம் பாருங்க இப்ப கூட வந்து தட்கல் முறையில வந்து இந்த மும்முனை மின்சாரம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளுக்கு வந்து நமக்கு அந்த மின்சார கனெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த மின்சார கனெக்ஷன் ஏன் வாங்குறாங்கன்னா ஆழ்துளை கிணறு மூலமா அந்த தண்ணியை உறிஞ்சுறதுக்காக தான் வாங்குறாங்க.
இது போல நம்ம விவசாயிகள் வந்து நமக்கு விவசாயம் முப்போகம் செய்யணும், நெல் விவசாயம் செய்யணும், நெல்லில் இருக்கக்கூடிய லாபத்துக்காக நம்ம அதுவும் கோடையில கூட, அதாவது அந்த கோடையில கூட வந்து சொன்னா நெல் விவசாயம் செய்யறாங்க. இதை நம்ம தவிர்க்க முடியல, கண்ணுக்கு கண்ணார பாக்குறோம் நமக்கு தண்ணீர் குறைய குறைய இவங்க. உண்மை, நீங்க சொல்றது உண்மைங்கண்ணா. முழுவதுமே உண்மை. எப்படி நம்ம தானியங்கள் ஒரு அறிமுகத்துல கணேசன் ஐயா தாவரவியல் ஆய்வாளர் அவர் சொன்ன மாதிரிதான், நம்ம வந்து இப்ப வந்து கிட்டத்தட்ட தமிழக பொறுத்த வரைக்கும் நீர் பற்றாக்குறையான ஒரு மாநிலம். அது போக நிலத்தடி நீரை அதிகமா பயன்படுத்தக்கூடிய இந்தியா ஒன்றிய அளவுல முக்கியமான ஒரு மாநிலமா வாழ்ந்துட்டு இருக்கு. இதுல நம்ம ரொம்ப கருத்தில் கொள்ள வேண்டியது, நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 37% தவிர்த்து மீதி இருக்க 74% வந்து வெண்புல பகுதிகள் தான். நிலத்தடி நீர் ஏதுவா ரொம்ப எளிமையா சேர முடியாத ஒரு பகுதிகள் தான். நம்ம பயன்படுத்திட்டு இருக்க நிலத்தடி நீர் எல்லாமே லட்ச வருடங்களா சேர்ந்த நீர்கள் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா வெகு சீக்கிரத்துல இது வந்து மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு, இங்க சொல்ல போனா இங்க கொங்கு பகுதியில் எல்லாமே 1000 அடி தாண்டி போயிடுச்சு. ஆனா இப்பவுமே பாத்தீங்கன்னா வாழை, கரும்பு, பருத்தி இந்த மாதிரி நீர் அதிகம் குடிக்கும் நீர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சிறுதானியங்கள் எல்லாம் விட்டாச்சு. அப்படி இருக்கிறப்ப நம்ம திருப்பி அதுக்கான வேற வழி இல்ல, சூழ்நிலை பற்றிய ஒரு புரிதல் இல்லாம இது பண்ணிட்டு இருக்காங்க. அரசுமே அதுக்கான ஒரு முன்னெடுப்பை சிறந்த முறையில எடுக்கணுங்கிறத நம்ம வேண்டிக்கிறது. அது கண்டிப்பா நடக்கும், நம்ம நம்புவோம்னா. கண்டிப்பா வருத்தமா தான் பதிவு பண்றேன். நம்ம விவசாயம் ஒற்றை வார்த்தையில சொல்லலாம், நம்ம விவசாயம் வந்து நம்ம விவசாயிகளை வந்து பதட்டம் அடைய வச்சுட்டோம். நான் இந்த ஒற்றை வார்த்தையில சொல்லணும்னா, நமக்கு வந்து விவசாயம் வந்து ஒரு வாழ்முறை. நமக்கு வந்து ஒரு பொறுமையா, நம்ம நம்மாழ்வார் ஐயாவுடைய வாசகத்துல சொன்னா கூட, நீரை வந்து நம்ம வந்து வானத்தில் தேடு பூமிக்குள் தேடாது அப்படின்னு நமக்கு அந்த வாசகம் சொல்லுவாங்க. சோ அந்த இதுல வந்து நமக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, நமக்கு எப்படியாச்சும் நம்ம விவசாயம் பண்ணிடணும், விவசாயம் பண்ணி நிறைய லாபம் எடுத்து நம்ம வந்து பொருளாதார ரீதியா நமக்கு வந்து நல்லா வளர்ச்சி அடையணுங்கிற ஒரு குறுகிய கால ஆசைகள் தான் நமக்கு இந்த முறை தவறிய விவசாயம். நம்ம அந்த வார்த்தையை கூட பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு கோடையில வந்து அவ்வளவு தண்ணி எடுத்து அந்த வயல்ல நிப்பாட்டுறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அவ்வளவு தண்ணி நிற்கும். நீங்க அதை நெல் விவசாயத்துல உங்களுக்கு தெரியும், அவ்வளவு தண்ணி நினைக்கிறது. நம்ம அப்போ நம்ம வருத்தமா இருக்கு, நம்ம பாத்துக்கிட்டே கடந்துதான் போக வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா காலம் மாறும். நீங்க சொல்றது அக்ரிகல்ச்சர்ங்கிறது வந்து அந்த கல்ச்சர் போய் அக்ரி பிசினஸா தான் எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா காலம் மாறும். மகிழ்ச்சிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. அடுத்து வேற யாராவது ஏதாவது கூற விரும்பினா அன்மியூட் செய்து கொண்டு கேட்டுக்கொள்ளும். ஒருத்தங்க முகநூல்ல கேள்வி கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு பொருளின் இந்த மறைநீரின் அளவை தெரிந்து கொள்ள ஏதேனும் வலைத்தளம் உள்ளதா? நிறைய வலைத்தளம் இருக்கு. நீங்க கூகுள்லயே சும்மா வாட்டர் ஃபுட் பிரிண்ட்னு ஆங்கிலம் சொல்லுவாங்க, அந்த பொருள் பேரை போட்டுட்டு வாட்டர் ஃபுட் பிரிண்ட்னு போட்டிங்கனாலே வரும். அதை தவிர்த்து இதுக்கு பிரத்யேகமா ஒரு ஒரு இணையதளம் கூட இருக்கு. அது என்னன்னா www.waterfootprint.org. அந்த இணையதளத்தை போய் பார்த்தீங்கன்னா, இந்த மறைநீர் ஒரு பொருளுக்கான மறைநீர் செலவு எவ்வளவு இருக்குன்றது வந்து மொத்தமா கொடுத்துருப்பாங்க. இதுல ஒரு கூடுதல் தகவல் மட்டும் நான் சேர்த்துக்க விரும்புறேன். மறைநீரோட அளவு தமிழக அளவுல எனக்கு தெரிஞ்சு அரசு இன்னும் தெளிவா பண்ணிருக்காங்களா என்னங்கிறது தெரியல. ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட அளவு மாறும். நீங்க அதை பார்த்துக்கலாம், தோராயமா அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். தமிழக அளவுல எனக்கு நாங்க தேடி பார்க்கறோம், தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கண்டிப்பா சொல்லறிவோம். பக்கத்துல ஒரு தனி பதிவா அதை பகிர்ந்துக்கிறோம். அரசு இல்ல மத்திய அரசோட ஏதாவது நிறுவனமா மறைநீர் கணக்கெடு பண்ணியிருந்தாங்கன்னா அதை கண்டிப்பா பகிர்ந்துக்கிறோம். ஒரு தகவல் மட்டும் நம்ம இன்னொன்னு சேர்த்துக்கலாம். சொல்லுங்க சார். இந்த நீர் பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 நூல்கள் வந்து முக்கியமான நூல்களா பாக்குறேன். சொல்லுவோம், ஒண்ணு நன்னீர் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு பூவுலகின் நண்பர்கள் போட்ட புத்தகம் நன்னீர் செல்வம் அப்படின்னு. இன்னொன்னு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் களவு போகும் நீர் அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரன் ஐயாவோட இன்னைக்கு நம்ம விவாதத்துக்கு எடுத்துக்கிட்ட நூல். இன்னொன்னு வந்து நீராதிபத்தியம் சொல்லிட்டு அந்த மாட்பார்லோ வெளிநாட்டு அவங்களுடைய தமிழ் சுரேஷ் அவங்களுடைய டிரான்ஸ்லேஷன்ல வந்த அந்த நூல். அதுக்கப்புறம் ஐயாவுடைய அந்த நக்கீரன் ஐயாவுடைய நீர் எழுத்து. இந்த 4 நூல். இதை தவிர வேற எதுவும் தமிழ்ல நன்னீர், அதாவது நமக்கு ஃப்ரெஷ் வாட்டரை பத்தி வேற ஏதாவது நம்ம குடிநீராவோ மற்ற வகைகள்ல பயன்படுத்தக்கூடிய வகையிலோ இருக்கக்கூடிய நீர்களை பத்தி வந்து புத்தகங்கள் வேறு எதுன்னு இருக்கா? நான் சொன்னது 4 நூல்கள். ஒண்ணு வந்து நம்ம பூவுலக நண்பர்களுடைய நன்னீர் செல்வம், கண்ணுக்கு தெரியாமல் களவு போகும் நீர், அதுக்கு அடுத்தது நீராதிபத்தியம், நீர் எழுத்து. இதை தவிர சி மகேந்திரன் அவரோட வண்ணத்து பூச்சிகளின் மரண சாஸ்திரம், அது ஒரு புத்தகம் வந்து ஆறுகள் எப்படி அழிஞ்சது இந்த பிரச்சனைனால, அதை பத்தி ஒரு நல்ல ஒரு நூலுங்கண்ணா எனக்கு தெரிஞ்சு போக. கண்டிப்பா அந்த நூலுங்களா? அதே மாதிரி இன்னொரு நூல் வந்து நம்ம படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம அந்த விவாதத்துக்காக கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால சொல்றேன். நம்ம அந்த
ஜனகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு நீரியல் நுட்ப வரலாறுகள்னு சொல்லிட்டு அந்த இரிகேஷன்ல நிறைய புத்தகங்கள் வந்து எழுதுனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பல கோமதி நாயகம், எஸ் ஜனகராஜன், அந்த நூல்கள்லாம். இந்த நீர் சம்பந்தப்பட்ட நூல்களே இன்னொரு நிகழ்வா கூட நம்ம வந்து நீரெழுத்து, நீராதிபத்தியம், நன்னீர் செல்வம் சொல்லிட்டு பூவுலக நண்பர்கள் அந்த அந்த நூல் பாத்துருக்கீங்களா? நன்னீர் செல்வம் அது அப்படின்னு. யார் நான் பார்த்தது இல்லைங்க சகோ. யார் எழுதுனது? அது நம்ம தான் அவங்க பூவுலக நண்பர்கள் குழுவா தானே போடுவாங்க. தனிநபர் அவங்க ஆமா, அந்த சிறப்பு சிறப்பு. ஆமா ஆமா, புரியுது புரியுது புரியுது. ஆமா, அவங்க அந்த பூவுலக நண்பர்கள் அப்படிங்கிற அந்த பேனர்ல அந்த புத்தகம் வந்திருக்கும். அருமையான அந்த புத்தகம், நான் புத்தகம் பாக்குறேன். அந்த புத்தகம், இந்த 4 நூல்கள், அந்த இன்னும் மற்றும் அந்த இது கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த நீராதிபத்தியம் கூட உலகளாவிய நீரினுடைய அந்த போக்கை பத்தி கூட நல்லா சொல்லியிருப்பாங்க அந்த புத்தகம். நன்னீர் செல்வத்திலையும் கூட பாத்தீங்கன்னா சொல்லுங்க சகோ. அத நீங்க சொல்லுங்க. பல கோமதி நாயகம் ஐயா இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நக்கீரன் ஐயா அவரோட நீரெழுத்து நூல்ல பின்னூட்டத்துல எல்லாமே அவங்களோட எல்லா நூல்களுமே இணைச்சிருப்பாரு. எனக்கு இப்ப தனியா அமைச்சு இதுல இவங்க இல்ல நம்ம ஏன் அதை பேசு பொருளாக பல கோமதி நாயகத்தினுடைய தமிழக நீர்ப்பாசன வரலாறு அந்த ஏன் அந்த புத்தகத்தையும் ஒரு விவாதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப இன்னைக்கு நம்ம சொன்னது வந்து ஒரு உலகளாவிய போக்கு, நம்ம ஏற்றுமதி இதெல்லாமே. இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்ன அவங்க பல கோமதி நாயகம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன நீர்ப்பாசன முறைகள் எல்லாம் நம்ம ஏற்கனவே கையாண்டோம். இப்ப இருக்கக்கூடிய நீர்ப்பாசன முறைகள் நமக்கு வந்து எப்படி வந்து நமக்கு அதிக நீர் தேவைகள் கொண்டதா மாறிச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். அது நம்ம அந்த நீர் சம்பந்தப்பட்ட வேறு சில நூல்களையும் நம்ம இந்த தொடர்ல பேசும்போது ஒரு ஆவணமா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. முயற்சி செய்யலாம். கண்டிப்பாங்கண்ணா. இதுல இவங்க கரூர் மேமன் ரோல் ஜோதிமணி திரு அவங்க எழுதின ஒரு நூலும், இந்திரான ஒரு புனைப்பெயர் எழுதின நூலும், நீரும் அதோட அதிகாரம் எப்படி இருந்ததுங்கிற ஒரு முக்கியமான நூல் பேர் மறந்துட்டு அவங்களோட ஒரு நூலும் இருக்குது, காலச்சோடு பதிப்பத்தில் வெளிவந்தது. அதை மட்டும் இங்க பதிவு பண்ணிக்கணும். நன்றி சார். இன்னும் ஒரே ஒரு தகவல் சகம், நேரம் மிராசு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நம்ம தஞ்சை பகுதியில வந்து CM முத்து அப்படிங்கிறவருடைய நாவல். அந்த நாவல் வந்து மிராசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாவல், நான் அதனுடைய விமர்சனம் கூட நம்ம முகநூல்ல எழுதிருந்தேன். அந்த நூல்ல எதை பத்தி பேசியிருப்பாங்கன்னா, இந்த ஒரு 50 ஆண்டு காலத்துல தஞ்சை பகுதியில எப்படி வந்து நீர்ப்பாசனங்கள் வந்து அதாவது மேற்பரப்பு நீரை, ஆற்று நீரை மட்டுமே நம்பி செய்த விவசாயங்கள் 70க்கு பிறகான நமக்கு பசுமை புரட்சி காலகட்டத்துல எல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா எப்படி வந்து அதிக நீர் தேவை உடையதா, நமக்கு அந்த ஆழ்துளை கிணறுகள் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி நமக்கு வந்துச்சு, அதனால ஏற்பட்டக்கூடிய சூழ்நிலை மாற்றங்களை பத்தி ஒரு கிட்டத்தட்ட அந்த நாவல் ஒரு 800 பக்கம் இருக்கும். அதுல ஒரு 200 பக்கங்கள் வந்து இந்த நீரினால் ஏற்பட்ட தஞ்சை சூழலில் மாற்றங்களை பத்தி அந்த நாவல்ல பதிவு பண்ணிருப்பாங்க. இந்த நமக்கு அந்த சூழலில் சார்ந்து கொஞ்சம் படிக்க விரும்புவோர்களுக்கு அந்த மிராசு நாவலும் ஒரு முக்கியமான, அந்த எப்படி நம்ம காடோடி சூழலில் பத்தி பேசுதோ அதே மாதிரி மிராசு வந்து நமக்கு அந்த தஞ்சை பகுதியில் ஏற்பட்ட நீர்ப்பாசன மாற்றங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நூலா இருக்கு. ரொம்ப நன்றி அண்ணா. இப்ப பேசுறவர் வந்து ஒரு நிமிஷம் தகவல் மட்டும் சொல்லிடுறேன். இப்ப நம்மகிட்ட பேசினது வந்து ஆசிரியர் திரு ராமமூர்த்தி நாகராஜன் அவர்கள். நம் சூழல் நிகழ்வுல முன்னாடியே வந்து மீன்கள், காவிரிப்படைகள் மீன்களும் மீனர்கள் குறித்து பேசினவர். இவரோட முகநூல் பக்கத்தில் ராமமூர்த்தி நாகராஜன் ஆங்கிலத்தில் இருக்கும். அதை பின்பற்றீங்கன்னா இவர் சொன்ன தகவல் நிறைய பகிர்ந்துப்பாரு. தேவையான தகவல் கண்டிப்பா பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சொல்லுங்க சகோ. நன்றி நன்றி. அந்த தகவலை நம்ம அந்த மாதிரி நம்ம நீராதிபத்தியத்தையும் நம்ம இப்ப நீங்க நீரெழுத்து நம்ம விவாதத்துல எடுத்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் களவு போகும் நீர் அதையும் எடுத்திருக்கிறோம். இந்த நீர் பற்றிய நம்ம நூல்கள் 3ஆம் உலகப் போர், அவங்க வைரமுத்துவினுடைய 3ஆம் உலகப் போர் கூட அந்த நீருக்கான ஒரு போராட்டமா தான் இருக்கும் அந்த நூல். சோ அந்த மாதிரி கூட நம்ம பொதுவெளியில கொஞ்சம் பிரபலமா இருக்கக்கூடிய நூல்களை பற்றி கூட நம்ம வந்து ஒரு தொகுப்பா கூட ஒரே நாள்ல வந்து நம்ம எப்படி பசுமை இலக்கியம் ஆதி வள்ளியப்பன் ஐயா அவங்க பேசினாங்களோ அந்த மாதிரி கூட வந்து ஒரு தொகுப்பா ஒரு விவாதம் நம்ம வைக்கலாம். அப்போ அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு இன்னும் தேடுதல நமக்கு அது சார்ந்த, நீங்க அந்த நீராதிபத்தியம் நூல்களை பாத்தீங்கன்னு சொன்னா உலகளாவிய நீர் தேவை, கீழே விரிவாக்கம் என்னென்ன நீர் சார்ந்த என்னென்ன அமைப்புகள்லாம் உலகம் முழுக்க இருக்கு அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம்லாம் அந்த நம்ம அடிக்குறிப்புல குறிப்பிட்டுட்டே போவாங்க. அது வந்து நமக்கு தமிழ் சமூகத்துக்கு நமக்கு இந்த நீராதிபத்தியம் நூலையும் கொஞ்சம் கடத்தணும்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாங்கண்ணா. நிச்சயமா அடுத்த வரும் நிகழ்வுகள் அதை பண்ணுவோம்னா. மகிழ்ச்சி. வேறு யாரும் எதுவும் இல்லை என்றால் நிகழ்வை முடித்துக் கொள்ளலாம். கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி.